பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எபிரெயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இரக்கத்தை பெறுகிறதற்கும் நமக்கு சகாயம் செய்யும் கிருபையை நாம் அடைந்து கொள்ளுகிறதற்கும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று நமக்கு ஆலோசனை தருகிறதாய் இந்த வசனம் அமைந்திருப்பதை கவனியுங்கள். நமக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து இரக்கமோ ஒத்தாசையோ கிடைக்காவிட்டால் நாம் எந்த ஒரு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் நன்மையான எந்த ஈவும் தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது என்று யாக்கோபுவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? 2வது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அது என்ன? நமக்கு தேவன் தகுந்த சமயத்தில் சகாயம் செய்கிறவராய் ஒத்தாசை தருகிறவராய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே தைரியமாக செல்லும்படிக்கு இந்த திருவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பரே, இரக்கமோ கிருபையோ தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. தைரியமாய் தேவனிடத்திலே சென்று கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இரக்கத்தை பெறுகிறதற்கும் சகாயம் செய்யும் கிருபையை ஏற்ற சமயத்திலே பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் தைரியமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர வேண்டும் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும், நன்மையான எந்த ஒரு ஈவையும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஏற்ற சமயத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும் கிருபையை தேவன் தம்முடைய சமூகத்திலிருந்து கட்டளையிட வேண்டுமாய் இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே உம்முடைய இரக்கங்கள் நேரிடுவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.